ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீக்கெண்டில் ஹஸ்பண்ட் சிக்கன் கறி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு டேஸ்ட்டுக்காக நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தென் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து தேவையான குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். தென் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் பொட்டேட்டோ ஆல்சோ நான் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சால்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். சில பேருக்கு நல்லா வந்து திக்காக கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது போல் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப் வந்து நான் எடுக்கலை. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்குமே வச்சு நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா டிஃபன் ஐட்டம் ஆல்சோ வச்சு சாப்பிட்லாம். தென் சைடில் வந்து ஒரு கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்து கிரேவி மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் எடுக்கலை. ஸோ அதனால் இதை ஆட் பண்ணல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.